வெல்கம் டு காவே vlogs. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எதை பற்றி பேசிட்டுருக்கோன்னா, நேற்று நாங்கள் வந்து சீதாப்பாலுக்கு கண்டி போனோம். அப்போ வந்து இயற்கையை ரசிச்சுட்டே போனோம். அந்த இயற்கையில் என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. வரும்போது தான் நம்ம வந்து விவசாயியை பற்றி விவசாயத்தில் என்னென்ன ஒன்றுன்னு கேட்டு வந்தார். அவர் விவசாயியை நான் பார்த்தேன். அவர்கிட்ட விவசாயத்தில் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும்னு கேட்டேன். அந்த விவசாயத்தை அந்த அழகுக்குள்ளே இவ்வளோ பெரிய இந்த ப்ராசஸ் இருக்குன்னு நான் நினச்சதே கிடையாது. என்ன சொல்ல போனால் விவசாயம் அவ்வளோ கஷ்டம் நமக்கு. சரி, அதனால் நம்ம என்ன தான் படித்தாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் அந்த விவசாயம் பண்ணுறதுக்கும் அந்த விவசாயத்தை கைவிட்டாது. என்ன தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலுமே விவசாயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க. கவர்மெண்ட் விவசாயத்துக்கு ஒரு இதே மதிப்பீடே நமக்கு கொடுக்க மாட்டேங்குது நம்ம நாட்டில். விவசாயத்துக்கு நம்ம கவர்மெண்ட்டே வேண்டியது விவசாயத்துக்கு நல்ல மதிப்பீடு எல்லாமே கொடுங்க. மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து விவசாயம் வேறு மாதிரி தமிழ்நாட்டில் நல்லா வாங்கும். விவசாயி அவர் போட்டிருந்த ஷர்ட்டும் அவர் போட்டிருந்த சாரம், ஒரு விவசாயி நம்ம சோறு போடவரே எப்படி இருக்காரு. அவர் தாங்க நமக்கு கடவுள். விவசாயத்தை யாரும் விட்டுறாதீங்க. விவசாயிங்க அப்போ நாங்கள் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறோம் பாருங்க. வெல்கம் டு காவே vlogs.